ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு இந்த வார்த்தையின் வழியாக பேசி இடைப்பட்டு அவர் மகிமைப்பட போகிறார். இன்றைக்கு ஒரு அழகான பைபிளிலிருந்து வசனங்களை வாசித்து தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்மகிட்ட இருந்து என்ன விரும்புகிறாரு, அவர் எதை ஆதரிக்கிறார், எதை நிராகரிக்கிறார். இந்த உலகம் பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை, இந்த உலகம் நடந்துக்கிற சொல்கிற மாதிரி அவர் நடந்துக்கிற சொல்கிறது இல்லை. அவர் இருதயத்தை பார்க்குற தேவன், அவர் அன்பாகவே இருக்கிற தேவன், அவர் விரும்புகிறபடி நம்ம வாழும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதம். பார்க்கலாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 15 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற அந்த பரிசேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீஷர்கள் யோவானுடைய சீஷன் மாதிரி பரிசேயர்களுடைய சீஷர்கள் மாதிரியும் உபவாசமாக இருக்கிறது இல்லையா, எங்கே போனாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அலையிறாங்க, உங்களுக்கு உபவாசம் இருக்கவே சொல்லிக் கொடுக்கலையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதற்கு தான் இயேசு இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இயேசு ஆயக்காரர்களோட பாவிகளோட உட்காந்து உணவு அருந்துறதை அங்கே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு யாருன்னு தெரியாதா, இவங்கெல்லாம் ஆயக்காரர்கள், இவங்கெல்லாம் பாவிகள், இவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்களே அப்படின்பாரு. அப்போ தான் இயேசு சொல்லுவார், நான் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன், பிணியாளியை குணமாக்கவே மருத்துவன் தேவைப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இயேசுக்கே இந்த உலகத்தில் இருக்கும் போது எவ்வளோ நெருக்குதல்களை கொண்டு வராங்க. யாரு? வேதம் தெரியும் என்று சொல்கிறவர்கள் தான் கொண்டு வராங்க, வேதம் தெரியாது என்று சொல்கிறது கூட கிடையாது. அப்போ தொடர்ந்து இந்த கொஸ்டினையும் கேட்குறாங்க, உங்கள் சீஷர்கள்லாம் உபவாசம் இருக்கிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு 14 பாருங்க, யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் நாங்களும் பரிசேரும் அநேக தரம் உபவாசிக்கிறோம். யோவானுடைய சீஷர்கள்லாம் யோவான் ஞானசான் இருக்கார் இல்லையா, அவருடைய சீஷர்கள். அப்போ சொல்கிறாங்க, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மணவாளன் பொதுவாக யூதர்களுடைய கல்ச்சர் படி நம்மளுடைய மேரேஜ் லிஸ்ட்டுமே அப்படிதான், மாப்பிள்ளையுடைய தோழர் ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை என்ன, அவங்கள நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறது, மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட எப்பவுமே நல்லா ஜோக் அடிச்சுக்கிட்டு அவங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறது. அப்போ இங்கே அதான் சொல்கிறாரு, நான் மணவாளன், என் கூட இவங்கெல்லாம் இருக்காங்க, நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள், சீக்கிரமாக நான் போயிடுவேன், சிலுவை மரணம் வந்த பிறகு அதுக்கடுத்து நான் போயிடுவேன். அதுக்கடுத்து அவங்க தனியாக நின்று உபவாசம் இருந்து பலப்பட்டு எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியிருக்காங்க. ஆனால் இப்போ என் கூட இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்கிறாரு. அப்போ தொடர்ந்து அவர் பேசுகிறார் பாருங்க, புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசம் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும், புது ரசத்தை புது திராட்சைகள் ஊதி வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். நான் ஒரு புதிய விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், பலவைகளை ஒழிக்க வந்திருக்கிறேன், புது சிருஷ்டிகளை நான் உருவாக்க வந்திருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள், இவர்களை போய் அந்த விஷயத்தில் போய் நான் சேர்த்தேன்னா கடைசியில் ரெண்டுமே ஸ்பாயில் ஆயிரும். ஆகவே என்னுடைய சீஷர்கள் என்னை பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள், இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனைப் போல, இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அந்த பரிசேயர்கள் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்தியாக இருக்கிறோம், நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோன்றாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட பாருங்கள் அவங்கள்ட்ட அன்பு இல்லை. தேவனையே, அந்த உலகத்தை படைத்த தேவனையே உட்காந்துக்கிட்டு குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட தேவன் அன்பாக இருக்கிறார் இல்லையா, அந்த அன்பு அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட இல்லை. ஓய்வு நாளில் இயேசு சுகப்படுத்தினதை பார்த்துட்டு கூட ஐயோ பாவம் இவனுக்கு சுகமாயிருச்சுன்னு கூட நினைக்காம எப்படி ஓய்வு நாளில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கல்லெறிய வர்றாங்க, அவரை கொலை வர்றாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான இருதயமுள்ளவர்களாக எப்படிப்பா ஆனீங்கன்னு சொல்லி தேவனே மனசாபப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கூட நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க பாருங்க. நம்ம நினைக்கலாம் வெளிப்புறமாக ஆண்டவர் அறியாதவங்க தானங்க இப்படி இருக்காங்க. இல்லை, கிறிஸ்தவத்திலேயே பைபிள் தெரியும், நான் இத்தனை ஜென்ரேஷனாக கிறிஸ்டியன்ஸு, நான் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், நான் சந்தா கட்டுறேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தில் இந்த மாதிரி பெருமைகள், அகந்தைகள், கடைசியில் எல்லாமே என்ன ஆயிரும், தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு பொழுது வெளியரங்கமாயிரும். ஆகவே நம்ம இப்படி இருக்கக்கூடாது. தேவனை பிரதிபலிக்கும் வாழ்க்கை, அவரோட அன்பை வெளிப்படுத்தும் வாழ்க்கை. அவர் சிம்பிளாக சொல்கிறது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் அன்பு கூறு, இந்த 2 செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகின்றாரு. இப்படி நம்ம இருப்போம். இதுவே தேவன் விரும்புகிற உண்மையான வாழ்க்கை. செபிக்கலாம். நன்றி தகப்பனே, அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்தோமே மகிமைப்படுத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம். இது கேட்குற ஒவ்வொருவரும் அப்படியே வாழ்ந்திருப்பார்களாக இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.